கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் டவுன்ல வக்பு வாரிய நிலத்திற்காக போராடிய சமூக ஆர்வலர் ஜாகீர் ஹுசைன் என்பவர் கொடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அவரை கொன்ற கொலையாளி திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி பக்கத்தில் ஒரு மலைக்குள்ளே பதுங்கி இருந்ததாகவும், காவல்துறை அவரை பிடிக்க போகும்போது அருவாள் எடுத்து காவல்துறையை வெட்ட பாய்ஞ்சதாகவும், தற்காப்புக்காக காவல்துறை அவர் காலில் சுட்டதாகவும், அவர் கட்டு போட்டு கொண்டு மாவுக்கட்டோடு அரசு மருத்துவமனையில் படுத்திருக்கிற அந்த புகைப்பட காட்சிகள் வெளிவந்தது. தமிழ்நாட்டில் கூலிப்படையுடைய அட்டகாசம் அதிகமாயிருச்சா? கொலைக்களமாக தமிழ்நாடு மாறுகிறதா? சட்டம் ஒழுங்குன்னு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கா என்று எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் கேட்டிருக்காரு. அதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாதீங்க, எங்கேயோ அங்கங்கே நடைபெறுகிற சம்பவங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியாது. 2021 25 வரைக்குமான இந்த ஆட்சியில் கடுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்திருக்குன்னு சொல்லி தன் தரப்பு நியாயங்களை புள்ளி விவரத்தோடு அடிக்கிருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு பாஜகவோட தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த கொலைக்கு காரணம் காவல்துறை தான், அரசே பொறுப்பு இருக்குன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் இந்த கொலைகள் கூலிப்படை சம்பவங்களை அரசியலாக மாற்றுகிறதா, இல்லை உண்மையிலே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா இல்லையா, முதலமைச்சர் சட்டசபையில் சொல்கிற புள்ளி விவரம், கொலை பட்டியல் உண்மையா, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி டவுன்ல காலையில் 6 மணிக்கு தொழுகையை முடிச்சுட்டு பள்ளிவாசலிருந்து வெளிவந்த சமூக ஆர்வலர் ஜாகீர் ஹுசைன் கூலிப்படையால் மிக மோசமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. இந்த பக்கம் அப்படியே சேலத்தை சார்ந்த ஜான் என்கிற சாணக்கியன் என்பவர் பரோலில் வந்திருக்காரு, பெயிலில் வெளியே வந்திருக்காரு ஜெயிலில் இருந்து. மனைவியோடு ஈரோடு நோக்கி போயிட்டு இருக்காரு. தேசிய நெடுஞ்சாலையில் அவருடைய காரை வழிமறித்து வெட்டி சாய்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதுரை பக்கத்தில் ஈச்சநேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சிவகங்கை சார்ந்த காவலர் உயிரோடு எரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டிருக்காரு. எங்கே திரும்பினாலும் பத்திரிகையை திறந்தா அங்கே கொலை, இங்கே கொலை, அங்கே வெட்டு, இங்கே வெட்டு அப்படின்னு செய்தி வருது. இதை எதிர்கட்சிகள் கேள்வியாக கேட்குமா கேட்காதா? எதிர்கட்சியை கேள்வியாக கேட்கும் போது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக ஆட்சி வந்த பிறகு குண்டர்களும் ரவுடிகளும் குற்றவாளிகளும் தமிழ்நாட்டை விட்டே ஓடிட்டாங்க, தமிழ்நாட்டு எல்லை விட்டு இவர்தான் பார்டர்லன்னு பார்த்துட்டு தான் போல இருக்கு, ஒரு விளக்கோடு நின்றுப்பார் போல, ஓடுறாங்களா அப்படின்னு ஓடுறாங்களாம். இந்த பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் எங்கெங்கே நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் பட்டியலெடுத்து இந்த ஆட்சி நல்லாட்சி இல்லைன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாரு. 2024 ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கையில், அதாவது 1540 கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன. இந்த அரசின் மீது படி சுமத்தி அரசியல் ஆதாயம் அட்டைய நினைப்போர் சென்ற ஆட்சியில் தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழிந்து கிடந்தது என்பதை இங்கே நான் தெரிவித்த புள்ளிவிவர அடிப்படையில் எண்ணி பார்க்க வேண்டும் என்று. அந்த புள்ளிவிவரத்தின்படி 2023 தமிழ்நாட்டுடைய கொலை 49,204, அதாவது கொலை முயற்சி உள்ளிட்ட குற்ற வழக்குகளுடைய பதிவு பண்ணப்பட்டது 49,204. 2024 31,724 தான். கிட்டத்தட்ட 17,000 குற்ற வழக்குகள், கொலை முயற்சிலாம் குறைஞ்சிருக்கு. பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் குறைஞ்சிருக்கிறது, பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கை குறைஞ்சிருக்குது. 2023 ஒப்பிடும்போது 2024 6.7 விழுக்காடு குற்றம், கொலை முயற்சிகள் குறைஞ்சிருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் 2012 தான் அதிகமாக கொலை நடந்துச்சு. அதிமுக ஆட்சியில் 1924 கொலை நடந்துச்சு. அதை ஒப்பிட்டு இப்பொழுது பார்க்கும்பொழுது கொலையினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. பாஜக கேள்வி கேட்டால் நேருகிட்ட போயிடுவாங்க. நேருவோட ஆட்சியில் இப்படி பண்ண போய் தான் இப்போ நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நேருவை கை காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த ஆட்சியில் திருநெல்வேலி சட்டக்கல்லூரி
நீதிமன்றத்துடைய வாசல்ல 50 காவலர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரை போட்டு ஒருத்தர் வெட்டுறான். 6:30 மணிக்கு தொழுகைக்கு போயிட்டு வந்து சமூக ஆர்வலர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. கனிம வள கொள்ளை நடக்கிறது என்று மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட சமூக ஆர்வலர் ஜகவர் அலி வெட்டி கொலை செய்யப்படுறாரு. மருத்துவமனைகளை புகுந்து மருத்துவரை கத்தியால குத்துறான். பள்ளிக்கூடத்தில் புகுந்து ஆசிரியர் சங்கில கழுத்து வச்சா இருக்கிறான். மதுரையில் சித்திரை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. நான் இரவு கஞ்சாவை போட்டு அருவாளை தூக்கிட்டு 2 பேரை விரட்டுறான். சரி, தர்மபுரியில் ரோட்டில் வந்து சாலையில் இந்த பெரிய கத்தியை வச்சு சாணம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சர்வ சாதாரணமாக கொலை நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர், 5000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கியவர், வடசென்னை பகுதியில் மிகச்சிறந்த செல்வாக்கோடு இருந்த பல சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்ட வேட்பாளராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கு துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் சரியான முறையில் அந்த வழக்கு விசாரணை போயிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. அதில் 2 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த என்கவுண்டருக்கும் அந்த கொலைக்கும் என்ன தொடர்புக்குன்னு தெரியல. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு கொலைக்கிழமை மாறுது. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை கூலிப்படை கொலை, நேற்று ஈரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டது கூலிப்படை கொலை, திருநெல்வேலியில் நடந்தது கூலிப்படை கொலை, அதே போல வந்து திருநெல்வேலி டவுன்ல ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டதும் அது கூலிப்படை ஸ்டைல் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன கேள்வி அப்படின்னா, இந்த 2012 விட இப்போ கொலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு குறைஞ்சிருக்கு? எத்தனை கொலை குறைஞ்சிருக்கு? 2023 49,000 கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கு. இப்போ 31,000 தான். 31,000 பேர் கொலை முயற்சி பண்ணியிருக்கிறான், கொலை வழக்கை சிக்கியிருக்கான். 31,000 வழக்குங்கிறது சாதாரண வழக்கா உங்களுக்கு? வரப்பு சண்டையில் அண்ணன் தம்பி வெட்டிட்டு சாகிறதும், சாதி சண்டையில் வெட்டிட்டு சாகிறதும், இப்போ ஒரு 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 ஏதோ கோபத்திலையோ இல்லை ஏதோ திருடிட்டு போயிட்டான், இல்லை பக்கத்து வீட்டில் சண்டை, இல்லை ஆபாசமாக பேசிட்டான், இப்படி அடிதடியில் கைகலப்பில் வெட்டிக்கிட்டு சாகிறது, கொலை செய்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் சமூகத்துக்காக போராடக்கூடிய போராளிகள், ஒரு சமூக ஆர்வலர் ஜகவர் அலியும், அந்த நிலத்தை காக்க போராடிய ஜாகிர் ஹுசைனும் கொலை செய்யப்பட்டது என்பது இது எந்த மாதிரியான கொலை? இது ஒரு பழிக்கு பழி கொலையா? இது சாதாரண நிலத்தகராறு அப்படிங்கிற எடுத்துட்டு போயிட முடியுமா? 10 காணொலிகள் வெளியிட்டிருக்காரு ஜாகிர் ஹுசைன். 10 காணொலி தன்னுடைய முகநூல் பக்கத்தில், பிஜிலி பாய் அப்படிங்கிற ஒரு முகநூல் பக்கத்தில் 10 காணொலிகள் வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை மென்ஷன் பண்ணி, உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாவலராக நீங்கள் மேயராக இருக்கும்போது இருந்தவர், முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய தனி பாதுகாப்பில் இருந்த உதவி ஆய்வாளர், 35 வருஷம் சர்வீஸ் பண்ணவர், பல சமூக ஆர்வலர் கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சாகிற வரைக்கும் அந்த காணொலியை எவனுமே நடவடிக்கை எடுக்கல. சமூக வலைதளங்களை கண்காணிக்க 5000 பேர் கூட குழுவை போட்டு, சரி குழுவை போட்டு வச்சுக்கிறோம். அந்த குழு ஐயா சமூக வலைதளங்களில் யாராவது முதலமைச்சரை திட்டினா, உதயநிதி ஸ்டாலினை திட்டுனா, மீன் போட்டா, அமைச்சர் பெருமக்களை கிண்டல் பண்ணா, ட்ரோல் வீடியோஸ் போட்டா, காமெடி கண்டென்ட் போட்டா, அதை வாட்ச் பண்ணி அதில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது பண்ணோம். சமூக வலைதளங்களில் சமூகம் சார்ந்து பேசி முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போங்க. சிஎம் செல்ல புகார் கொடுத்துருக்காரு, டவுன் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காரு, திருநெல்வேலி கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காரு, இப்படி தொடர்ச்சியாக புகார் கொடுத்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு. புகாரில் மிக தெளிவாக சொல்கிறாரு, திருநெல்வேலி டவுன் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனும் திருநெல்வேலி துணை ஆணையர் செந்தில்குமாரும் இணைந்து கொண்டு நான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லி என்னை த்ரெட்டன் பண்ணாங்க. பிசிஆர் வழக்கு போட்டதுக்கு காசு கேட்டாங்க, காசு கொடுத்தா அவன் மேலே பிசிஆர் வழக்கு போடாமல் தடுத்துருந்தாங்க. இந்த சாவுக்கு முதன்மையான காரணம் அவர் மீது போடப்பட்ட பொய் வழக்கு. அவருடைய வழக்கை எடுக்காம ஒரு இஸ்லாமியராக கன்வெர்ட் ஆன ஒருத்தர் கொடுத்த புகாரில் எப்படி பிசிஆர் போட்டீங்க? அப்போ பிசிஆர் வழக்கை நீங்கள் அவமதிக்கிறீங்கல்ல. பிசிஆர்ங்கிற சட்டம் நல்ல சட்டம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க அது தவறாக பயன்படுத்தப்படுகிறதுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டாங்க. குறிப்பாக திருநெல்வேலியில் நேதாஜி சுபாஷ் ஜனை சேர்ந்த அண்ணன் மகராஜன் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டார். இப்படி பல்வேறு பிசிஆர் வழக்குகள் தவறாக பயன்படுத்தப்படுது காவல் நிலையங்களில். இது வெளிப்படையாக தெரிஞ்சு என் மீதும் பிசிஆர் தவறாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அங்கே சிவகிரியில் நாம் தமிழ்ச்சி அந்த சுற்றுச்சூழல் பொறுப்பாளர் சுடர் கார்த்திக் மீதும் பிசிஆர் வழக்கு தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு இந்த ஜாகிர் ஹுசைன் மீதும் பிசிஆர் வழக்கு தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. 10 காணொலிகள் போட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு போல அவர் காணொலி போட்ட உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம். என்ன நடவடிக்கை? செத்த பிறகு மாலை போடுறதா ஒரு நடவடிக்கைவா? ஜாகிர் ஹுசைன் மரணத்தை முதல்ல இது ஒரு பழிக்கு பழி வாங்க நடவடிக்கை, சொத்து தகராறு, நிலத்தகராறு, 2 இண்டிவிஜுவல் பிரச்சனை அப்படின்னு முடிக்க பார்த்தாங்க. சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்கில் அவர் போட்ட மொத்த காணொலி எடுத்தும் சமூக வலைதளங்கள் நம்ம சாட்டையில் தான் போட்டோம் முதல்ல. அப்புறம் பல்வேறு ஊடகங்களில் போட்டாங்க. நம்ம ஃபேஸ்புக் பொருளாக மாற்றின உடனே
அவருடைய மரணத்திற்கு அவருடைய மகன் சிங்கப்பூர்லேருந்து இறங்கி வந்து நீதி கேட்க ஆரம்பிச்சார். அவங்க மகள் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க, குடும்பத்தினர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிவிட்டு பொருளாக மாறின உடனே அதுக்கப்புறம் அழுத்தம் கிடைச்சி அண்ணன் சீமான் அறிக்கை, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாங்க. தொடர்ச்சி எதிர்கட்சிகள் பேச ஆரம்பித்த உடனே ஒரு செட்டிங் செல்லப்பா வச்சுருப்பாங்களே எப்போதுமே, பறையரில் ஒருத்தர் செத்துட்டாரா, எங்கப்பா திருமாவளவன் அனுப்பிச்சி விடுங்க, செட்டில்மெண்ட் பண்ணி பணத்தை அடக்கிறதுக்கு. தேவமாரில் யாராவது செத்துட்டாங்களா, முக்குளத்து கட்சிகள் யாராவது இருக்காப்பா, கருணாசே இங்கே வாங்க போய் அவங்க அடக்கம் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இஸ்லாமியில் யாராவது செத்துட்டா நவாஸ்கனி கூடுப்பா நம்ம செட் ப்ராப்பர்ட்டியை. சாவுன்னா வந்துடுவாங்க இந்த மாதிரி. இதுக்கு தான் இந்த கூட்டணி கட்சி. திமுகவுடைய இஸ்லாமிய விங்கு, தலித் விங்கு, தேவர் விங்கு, நாடார் விங்குன்னு வச்சுருப்பாங்க. எந்த சமூகத்தில் எவன் செத்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறதே அந்த சமூகம் சார்ந்த ஓட்டுகளை பறிப்பதற்கும், அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டா அது சமூக ஆர்வலராக இருந்தால், அவர் வந்து அது தவறான கொலையாக இருந்தால், கொலையில் எந்த கொலை எல்லா கொலையை ஏற்றுக்க முடியாது, அவர் அந்த கொலையில் வந்து அநீதி நிகழ்ந்திருந்தா உடனே அவர் அனுப்பிச்சி விடுறது. எப்படி நவாஸ்கனி அனுப்பிச்சி விட்டு அவர் போய் இது வரைக்கும் 10 காணொலி போட்டாங்களே. நவாஸ்கனி எங்கே போனீங்க? ஜனவரி மாதம் 9ஆம் தேதி காணொலியில் இந்த இன்ஸ்பெக்டரும் ஏசியும் சேர்ந்துக்கிட்டு அந்த கொலகார பயிலோட துறைக்கிட்டு 20 பேர் மேலே என்னையை வந்து கொலை செய்ய பார்க்குறாங்க. 20 எதிரிகள் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு எதிரி தான் முகமது தௌஃபிக், இன்னொன்று இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன், இன்னொன்று இந்த செந்தில்குமார். இன்னைக்கு செந்தில்குமாரை அரசு பணியிட நீக்கம் பண்ணியிருக்கு. தனி மனுஷன் ஒரு கொலைக்கு துணை போனால் அவனை A1 அக்யூஸ்டா, A2 அக்யூஸ்டா, A3 அக்யூஸ்டா சேர்த்து கைது பண்ணுகிற காவல்துறை. ஒரு கொலைக்கு பென்சில் வாங்கி கொடுத்தாரு, பேட்ரி வாங்கி கொடுத்தாருன்னு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அண்ணன் பேரிவாளில் கைது பண்ணி 32 வருஷம் ஜெயிலு. ஒரு கொலை வழக்குக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தாங்க, பொய்யாக புனையப்பட்ட வழக்கில். ஆனால் இந்த கொலை வழக்கில் அந்த எதிரிகளுக்கு துணையாக நின்றார் என்று மரண வாக்குமூலம் போல ஜாகிர் ஹுசைன் கொடுத்திருந்தோம். போலீஸ் தப்பு செஞ்சால் மட்டும் பணியிடை நீக்கம். அது எஃப்ஐஆரில் பேர் சேர்த்துருவாங்க. அவர் கோர்ட்டில் கேஸ் நடத்திட்டு வீட்டில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஆட்டிக்கிட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு அவர் அரை சம்பளம் வாங்கிட்டு இருப்பார். பண்ணிட்டீங்கன்னா ஒரு 40,000 சம்பளம் வாங்குறாரா, 30,000 சம்பளம் வாங்கிட்டு ரெஸ்ட் அவருக்கு வீட்டில். இது எப்படி தூக்குங்க? நீங்கள் தான் நேர்மையான ஆட்சியாச்சே, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியாச்சே, திராவிட மாடல் ஆட்சியாச்சே, இஸ்லாமியருடைய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் ஆட்சிய மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூக்குங்க. கோபாலகிருஷ்ணனையும் அந்த செந்தில்குமாரையும் தூக்குங்க. கொலைக்கு அவர்கள் துணை போயிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான குற்றச்சாட்டு என்றால், அது உண்மை என்றால், நீங்கள் பணியிடை நீக்கம் செய்தது உண்மை என்றால், அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல, அப்போ தூக்குங்க. 2 பேரையும் அக்யூஸ்டாக சேருங்க, அவங்களையும் இந்த வழக்கில் உள்ளதுக்கி வைங்க. அதே போல் இந்த வழக்கில் அருணன் திமுகவுடைய பொறியாளர் அணி பொறுப்பாளர், அதே போல் வந்து ஜாயிண்ட் இன்ஜினியர், அவர் இந்த மின்சாரத்துறையில் பல ஊழல்களை பண்ணியிருக்காரு என்று இந்த ஜாகிர் ஹுசைன் குற்றச்சாட்டிருக்காரு. பொது வழியில் எடுத்து ஆதாரத்தோடு போட்டிருக்காரு. அப்போ அந்த அருணன் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை, அவரும் இதில் குற்றவாளியை சேர்க்கப்படலை. இதில் மிக கொடுமை என்னென்னா, சமூக வலைதளங்கள் அழுத்தம் கொடுத்த உடனே இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்களாம். கண்டுபிடிச்சி கைது பண்ணிட்டாங்களாம். கைது பண்ணும்போது அவர் தப்பிக்க பார்த்தாராம். தப்பிக்க போகும்போது போலீஸ்காரங்களை அருவாடுத்து வெட்ட போனாராம். எந்த முட்டாப்பில் அது போலீஸ் அருவாடுத்து வெட்ட போவானா? அருவாடுத்து போலீஸ் வெட்ட போனால் போலீஸ் போடுதல்னு தெரியாதா? அருவாள் எடுத்து வெட்ட போனால் எல்லாத்துலேயும் ஒரே ஸ்டேட்மெண்ட். எப்படிப்பா வெற்றிமாறன் படத்தில் கூட ஒரே ஸ்க்ரீன் பிளே வராது, ஒரே ஸ்க்ரீன் பிளே. கைது செய்து அவருக்கு சிறைக்கு கொண்டு போகும்போது தப்பிக்க பார்த்தார், காலில் சுட்டோம். ஏன் காலில் சொன்னோம்? புடதில் சொல்ல வேண்டியதானே? விசாரணைக்கு கொண்டு போய் விசாரிக்கும் பொழுது அவர் தப்பிக்க பார்த்தார், ஏட்டையா ஏழுமலையோட கையிலே சுட்டார். உடனே நாங்கள் வந்து அவரை திருப்பி சுட்டோம், இறந்து விட்டார். அவரை விசாரணைக்கு அழைத்து கொண்டு போகும்போது அவர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார். ஏன்னா போலீஸ் நிலையம் பார்க்கணும்னா அவ்வளவு பாசியாவாக இருக்கும், அவ்வளவு அழுக்காவாக இருக்கும், கழுவவே மாட்டேல. அப்போ இதெல்லாம் ஒரு செட்டப். டேமேஜ் கண்ட்ரோல். சிறுபான்மை இனமாக இருக்கார், தேர்தல் வேறு வரப்போகுது, முஸ்லீமாக இருக்கார், ஏற்கனவே ஜவஹர்லால் இறந்ததுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஜாகிர் ஹுசைன் இறந்து போயிட்டார். திருநெல்வேலி இஸ்லாமியர்கள் சென்சிட்டிவானவங்க, பூரா திமுக காரங்க வேற, எப்படி கட்டுப்படுத்துறது? சரி, அப்போ முகமது தௌஃபிக்கை காலில் சுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சுட்டு பிடிச்சிட்டோம். சுட்டு பிடிக்கிறதுக்கு அவர் ஒன்றும் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு திருட்டு பையன், அவ்வளோதான், கொலகாரன். அவரை வந்து சுட்டு பிடிச்சாங்களாம். காலில் கெட்டு போட்டு நல்லா மல்லாக்கா நல்லா மல்லேந்திர மாதிரி படுத்திருக்காப்புல. ஆள் காலில் கட்டு போட்ட மாதிரியே தெரியும். காலில் கட்டு போட்டு அடிபட்டு அது சுடுபட்ட மாதிரியே தெரியலையே. 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் யானசேகரன் ஒருத்தன் கையிலையும் கால்லையும் அவனை உடச்சாச்சுன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு அரசு பேருந்தில் அடிபட்டு காலில் வந்து கால் உடஞ்சிருச்சு. 8 மாதம் நகர கூட முடியல அவனால். காலில் உடஞ்சி 8 மாதம்.
கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் அவன் வந்து கொஞ்சோண்டு கால் எடுத்து ஊன்னான். ஆனால் இந்த யானசேகரன் கையிலையும் உடஞ்சி போச்சு, கால்லையும் உடஞ்சி போச்சு, பெரிய கெட்டு போட்டுருந்துச்சு. இன்றைக்கி நீதிமன்றத்தில் அவனை அப்ரூவ் பண்ண வந்திருக்காங்க, ஆஜர்படுத்த வந்திருக்காங்க. மேடம் அவனை விட்டு பாருங்க மேடம், நான் சும்மா விஸ்கு நடந்து போவாமாங்கல்ல, சும்மா ஜில்லுன்னு போவான்னு, அது மாதிரி ஜில்லுன்னு போகிறான். எப்போ 2 கால்லையும் உடைபட்டு கையிலையும் அடிபட்டு எப்படிப்பா 1.5 மாதத்தில் சரி பண்ணீங்க? அமெரிக்காவிலேருந்து அது மருத்துவர் கொண்டு வந்தீங்களா? அப்பவே சொன்னாங்க இது கை கால் உடைக்கப்படலை, உடைக்கப்பட்ட மாதிரி ஆக்ஷன், இது ஆக்ஷன் மேடம், வெளியே விட்டு பாருங்க நடவடிக்கை, சும்மா ஜில்லுன்னு போவான் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்போவே சொன்னாங்க. ஆனால் இப்போ அவன் அவன் கையிலையும் கட்டல, கால்லையும் கட்டல, அவர் பாட்டில் சாதாரணமாக போயிட்டு மாஸ்க் போட்டு அவர் போயிட்டுருக்காரு. அப்போ இந்த திருநெல்வேலி சம்பவத்தில் இந்த முகமது தௌஃபீக்கு கால் உண்மையிலே கட்டு போட்டிருக்கா, அடிபட்டிருக்கா, துப்பாக்கி சூடு நடந்த உண்மைதானா? ஒரு பக்கம் சட்டசபையில் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கொலைகளுக்கு நாங்கள் காரணம் இல்லை, நாங்கள் கொலைகளோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம், குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தமிழக காவல்துறையின் சார்பாக திருநெல்வேலி சிட்டி போலீஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சமூக வலைதள பக்கத்தில். அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போது தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் திருநெல்வேலி புறநகரில் கடந்த 5 ஆண்டுகளில் 211 பேர் கொலை எனவும், திருநெல்வேலி மாவட்ட மாநகரத்தில் 392 பேர் குண்டர் சட்டத்தில் கைது எனவும், சிறார்கள் 60 பேர் உட்பட கொலை வழக்கில் 1045 கைது எனவும், பெருமாள்புரம், பாளையங்கோட்டை, பேட்டை, மேலப்பாளையம், தச்சனூர் பகுதியில் சாதி ரீதியான கொலைகள் அதிகம் பதிவாகியுள்ளதாகவும், கொலை நகரமாக மாறும் நெல்லை என்று செய்தி வெளியிட்டதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம். மறுப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, அப்படின்னா 211 கொலை கிடையாது, ரொம்ப கம்மியான கொலை தான் அப்படின்னு காவல்துறை மறுப்பு தெரிவிக்கும் அப்படின்னு நான் படித்தேன். 392 பேர் குண்டாசில் போட்டிருக்காங்க, அவ்வளோலாம் இல்லைங்க, அவ்வளோ ரவுடிலாம் எங்கள் ஊரில் கிடையாது, கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுதுன்னா மறுப்பு. 211 கொலை இல்லைங்க, கம்மியான கொலைன்னு காவல்துறை சொல்லுது. திருநெல்வேலி மாவட்ட காவல் எல்லையில் 2022ஆம் ஆண்டு 40 கொலை, 2021 52 கொலை, 2022 44 கொலை, 2023 44 கொலை, 2024 35 கொலை, 2025 பிறந்த 2 மாதத்தில் 7 கொலை, மொத்தத்தில் 222 கொலை. அவன் சொல்றது 211 கொலை, மறுப்பு சொல்ற காவல்துறை 222 கொலை. அதே மாதிரி குண்டாசு, தனியார் தொலைக்காட்சி சொன்ன குண்டாசு 392, இவங்க 1306 பேர் மேல குண்டாசு போட்டிருக்காங்களாம். சாதி ரீதியான அடக்குமுறையை கட்டுப்படுத்த பல பேர் மேல வழக்கு போட்டிருக்கிறோம். பொது இடங்களில் சாதி ரீதியான இந்த சாதியை முன்னிறுத்துறவங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுத்திக்கிறோம். சமரச பேச்சுவார்த்தையில் பல ஈடுபட்டுக்கிறோம். அது மாதிரி பல குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்குறோம். விரைவாக சரித்திர பதிவு குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு காவல்துறை சார்பில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, 5 வருஷத்தில் 222 கொலை திருநெல்வேலியில் பதிவாயிருக்கிறது. 5 வருஷத்தில் 222 கொலை என்பது சரிதானா? ஒரு வருஷத்துக்கு 50 உயிர் போகுதுன்னு நீங்களே சொல்றீங்க. திருநெல்வேலியினுடைய சட்டக்கல்லூரி வாசல்ல 50 காவலர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தனை வெட்டுறான். ஏன் யாரும் தடுக்கலை? எதுக்கு தடுக்கலை? இந்த வழக்கில், இந்த ஜாகிர் ஹுசைன் வழக்குக்கு தான் இவ்வளோ சிக்கல். ஜாகிர் ஹுசைன் வழக்கில் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு என்று புகார் காவல் நிலையத்தில், சிஎம்ஓக்கு, அதே போல் சைபர் கிரைமுக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, மாவட்ட ஆணையருக்கு, ஏசி, டிசி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அந்த ஏரியாவில் ஒரு அறியப்பட்ட நபர் அவர். 2 மாதம் அந்த காணொலி போட்டாச்சு, யாருமே ஸ்மெல் பண்ணலையா? ஒரு சின்ன பாதுகாப்பு அவர் கொடுக்கணும்னு தோணலையா? அந்த பகுதியில் அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருந்தா, கூட்டு வச்சு பேசி சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தா, அந்த முகமது தௌஃபீக்கையோ இல்லை இந்த அருணனையோ கூட்டு பேசியிருந்தா, உயரதிகாரிகள், சரி ஏசி தப்பு பண்ணார், இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணார், உயரதிகாரிகள், கமிஷனர், டிசி எத்தனை பேர் இருப்பீங்க, கூப்பிட்டு பேசி என்னப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்கள் தானே அன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸில் வச்சு நாங்கள் புகார் கொடுக்கும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, நீங்கள் பேசாதீங்க, எங்கள் அப்பா உடம்பு தொடர்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பாடி எடுக்க விடமாட்டேன்னு ஒரு பெண் கேட்குறா. காவல்துறையினுடைய அப்பட்டமான அலட்சியம், காவல்துறை செய்த நேர்மையற்ற தன்மை, ஏதோ ஒன்றுக்காக, பணத்துக்காகவோ இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ ஏதோ ஒன்றுனால காவல்துறை குற்றவாளிக்கு சாதகமாக இருந்ததால் மட்டுமே இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. இந்த கொலை மட்டுமில்லை, எல்லா கொலைகளும். ஒரு பக்கம் காவல்துறையால் பாதுகாப்பு இல்லைன்னா இன்னொரு பக்கம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. மதுரையில் மலையரசன்ங்கிற ஒரு காவலர் மனைவி விபத்தாகி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பணத்தை கட்டுவதற்காக தான் அவர் போயிருக்காரு. மனைவி உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. மனைவியை பார்க்க போனவர்
அந்த மருத்துவமனையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் எரிந்த நிலையில் பிணமா இருக்காரு. என்ன சிக்கல்? இப்போ 5 பேரை விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா காவல்துறை. அதாவது எனக்கு உண்மையிலே இதை பார்க்கும் பொழுது இது தமிழ்நாடு தானா இல்லை இது வடநாட்டினுடைய ஒரு பகுதியாக இது மாறிடுச்சா? வடநாடுகளில் சர்வசாதாரணமாக பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும், அப்படி சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் கொலை நடக்குது. அப்போ நீங்கள் ஒரு கொலைக்கான தண்டனையை விரைவாக நடத்தி கொடுத்துருந்தா. தக்கலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் துடிக்க 5 பேரால் கொலை செய்யப்பட்டார். எல்லாருக்கும் தெரியும் இவன் தான் கொலை செஞ்சான்னு தெரியும். சிசிடிவி காட்டி மாற்றிக்கிச்சு. சிசிடிவி காட்சிகள் மாட்டியும் அந்த கொலையாளிகள் 21 நாளில் குண்டர் சட்டம் போட்டு வெளியே வரான். அரசியல் கைதியாக பொதுவெளியில் பேசியதற்கு குண்டாசப்பட்ட நான் 213 நாள் உள்ள இருக்கிறேன். கிஷோர் கே சாமி 150 நாள் உள்ள இருக்காரு. அரசியல் ஒரு ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், யூடியூப்பில் பேசுனா குண்டாசு 8 மாதம். ஆனால் கொலை செஞ்சா குட்டாசு இந்தாசு 21 நாள் என்றால் அவன் எப்படி நீதி கிடைக்கும்? எப்படி பயம் வரும்? எப்படி வெளியே வந்து தப்பு செய்யாமல் இருப்பான்? கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க, காவல்துறையின் பொற்காலம் இந்த ஆட்சின்னு. ஐயா, இது காவல்துறைக்கு மட்டும்தான் பொற்காலம், மக்களுக்கு இது கற்காலம். ஜெய்பீம் படம் பார்த்துட்டு காவல்துறையின் அடக்குமுறையை பார்த்து நான் கதறிட்டேன், கண்ணீர் வடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாரும் இனி அப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்ற அந்த அப்பா வாழை படம் பார்த்துட்டு அமெரிக்காவில் போய் நான் உறைஞ்சிட்டேன், ஃப்ரீஸ் ஆயிட்டேன். படத்தில் கொலை நடந்தா, படத்தில் குற்றம் நடந்தா, படத்தில் காவல்துறையால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டா அதை எதிர்த்து பேசுகிற நீங்கள், அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிற நீங்கள் உங்கள் ஆட்சியில் நடக்காமல் பார்த்துக்கணும்ல. படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிற நீங்கள் நிஜத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க மாட்டீங்களா? நீங்கள் அல்வா சாப்பிட்ட இடத்துலேருந்து, இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ட இடத்துலேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டு கொலை. அல்வா சாப்பிட போன நீங்கள் இந்த மரணத்துக்கு போவீங்களா? அல்வா சாப்பிட்ட நீங்கள் இங்கே போய் அழுவீங்களா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ